1996 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் 4 முதலமைச்சர்களை சந்தித்துள்ளது தமிழ்நாடு மாநிலம். அது குறித்த இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். வணக்கம். 1991 ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக கூறி கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு 143 நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1991 நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் 5வது முதலமைச்சராகவும் 2வது பெண் முதலமைச்சராகவும் ஜெயலலிதா பதவியேற்றார். அதன் பின் 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற கருணாநிதி முதலமைச்சரானார். 2001 சட்டமன்ற தேர்தலில் டான்சி வழக்குல ஜெயலலிதா குற்றவாளின்னு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவோட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுச்சு. ஆனா அதிமுக வெற்றி பெற்ற நிலையில ஜெயலலிதா முதல்வரா பதவியேற்றார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்குல ஜெயலலிதாவோட பதவி பிரமாணம் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி ஜெயலலிதா பதவி விலக தமிழ்நாட்டின் 6வது முதலமைச்சரா பன்னீர்செல்வம் பதவியேற்றார். டான்சி வழக்கின் மேல்முறையீட்டுல ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து ஆண்டிப்பட்டி தொகுதிகளை போட்டியிட்டு வெற்றி பெற 160 நாட்கள் முதலமைச்சரா பதவிகளில் இருந்த பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செஞ்சார். அதை தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி மீண்டும் முதலமைச்சரானாரு ஜெயலலிதா. அதுக்கப்புறம் 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற கருணாநிதி முதலமைச்சரா பதவியேற்றார். அதை தொடர்ந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற ஜெயலலிதா முதலமைச்சரானார். ஆனா 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வெளியானதை அடுத்து ஜெயலலிதா சிறை செல்ல நேரிட முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக முதல் முறையா 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சரும் இல்லாம ஆளுநர் ஆட்சியும் இல்லாம காலியா இருந்துச்சு. இதனை தொடர்ந்து செப்டம்பர் 29ஆம் தேதி பன்னீர்செல்வம் 2வது முறையா முதலமைச்சரா பதவியேற்றார். சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டுல ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்ய 2015ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செஞ்சார். அதுக்கப்புறம் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற ஜெயலலிதா மீண்டும் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சரா பதவியேற்றாங்க. தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆர்கே நகர்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெயலலிதா முதலமைச்சரா பதவியேற்றார். ஆனா உடல்நல குறைவால 2016 டிசம்பர் 5ஆம் தேதி அவர் மறைந்ததை அடுத்து பன்னீர்செல்வம் 2016 டிசம்பர் 6ஆம் தேதி 3வது முறையா முதலமைச்சரா பதவியேற்றார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உட்கட்சி பூசலால பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக அவரை தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் 7வது முதலமைச்சரா பதவியேற்றார். 2021 தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் 8வது முதலமைச்சரா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். 1996 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் 4 முதலமைச்சர்களை தமிழ்நாடு கண்டிருக்கு. மதராஸ் மாகாணம் தொடங்கி சுதந்திரம் அடைந்த பின் மதராஸ் மாநிலமா மாறி தமிழ்நாடு மாநிலமா உருமாறியது வரை மொத்தம் 21 முதலமைச்சர்களை கண்டிருக்காங்க தமிழக மக்கள். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார முதலமைச்சர் அரியணையில மக்கள் ஏற்ற போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.